வெல்கம் டு டிராவலர் சேனல். பாக்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா நடுப்பழனி கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். இந்த இடத்துல மூலவர் வந்து மரகத தண்டாயுதபாணி சுவாமியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை பத்தி என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படி சொல்லி நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போயிடலாம். கோயில் நேரம் பாத்தீங்கன்னா விசேஷ நேரில் வந்து விசேஷம், அதாவது ரொம்ப முக்கியமான விசேஷ நேரங்களில் வந்து மார்னிங் 7:30 to 1 o'clock, அதே ஈவினிங் வந்து 3 o'clock இருந்து 8 o'clock வரைக்கும் இருக்குது. இதே சாதாரண நீங்க போனா நீங்க விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து காலையில 7:30 to 12 மணி வரைக்கும், அதே ஈவினிங் 4:30 to 7:30 மணி வரைக்கும். இதுதான் டைமிங்கு. நடுப்பழனி யாரால் உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா முத்துசாமி சித்தர். இவர் மூலமா தான் இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து 70 வருஷம் ஒரு பழமையான கோயில். இப்போ நடுப்பழனி கோயில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம படிக்கட்டை வந்து ஏற போறோம். படிக்கட்டுல நம்ம ஏறலாம். சப்போஸ் நீங்க வெஹிக்கிள் கொண்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரூட்ல வந்து நீங்க காரு அது மாதிரி மலை மேல வேக போவோம். இப்போ வந்து நம்ம நடந்தே நம்ம படிக்கட்டு மூலமா போகலாம். வந்து முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முருகர் கோயில் வந்து உருவாக்கப்பட்ட நம்ம முத்துசாமி சித்தரோட ஜீவ சமாதி ஆலயம் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம உள்ள போய் அதுதான் பார்க்க போறோம். இவரை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம மரகத தண்டாயுதபாணி சுவாமி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜீவ சமாதி அவர் சித்தரை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உள்ள வந்து ஃபோட்டோ வந்து அலோடு இல்லை, அதனால வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா மரகத தண்டாயுதபாணி சுவாமியை பார்த்து தான். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து 45 அடி உயரத்தில் வந்து முருகர் சிலை இருக்குது. அப்புறம் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கோயிலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? கோயிலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில் நல்லா இருந்துச்சு. பட் ரோடு கொஞ்சம் அவங்க பார்த்துருக்கலாம். ரொம்ப அடி வாங்குச்சு வண்டியில் வரும்போது. ரோடும் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ லாங்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கோயில் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. இங்கே தான் சென்னை மடிப்பாக்கம்லேருந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இதில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 45 அடி உயரம். நீங்கள் இதோட டிசைன் அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மலேசியாவில் முருகர் சிலை பார்த்துருப்பீங்க, அதோட உயரம் அதிகம். ஆனால் அதே சேம் பேட்டர்னில் வந்து இங்கேயும் வச்சுருக்குறாங்க சென்னையில். உண்மையாலே பார்க்கறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நம்ம கிட்ட போய் முருகரை பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த நடுப்பழனி பற்றி உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு வாங்க ஃபேமிலியோட. உண்மையாலே முருகரை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. guys
சென்னை பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது 2018 மார்ச் மாதம் அப்போ தான் ஓப்பன் பண்ணது. மேபி நான் நடுப்பழனி வந்து கேள்விப்படாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களோட நீங்கள் முருகர் கோயிலை வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலை வந்து விசிட் பண்ணலாம். நடுப்பழனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து 97 கிலோமீட்டர் கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அச்சிரப்பாக்கம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மலை மேலேயே நீங்கள் வெஹிக்கிள் கொண்டு வரலாம், இல்லைனா கீழே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு படிக்கட்டு மூலமாக நீங்கள் மேலே வரலாம் இந்த கோயிலுக்கு. இதுதான் இந்த இடத்தோட லொக்கேஷன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் நம்ம சேனலுக்குள்ள இதுக்கான லொக்கேஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் மரகத தண்டாயுதபாணி கோயிலுக்கு வரும்போது உங்களோட காணிக்கை செலுத்தணும், இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்தணும், இல்லை மொட்டை போடணும், இல்லை அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா வேண்டுதல் இருந்ததுன்னா அவங்களோட ஆஃபீஸ் இது தான். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம சேனலுக்குள்ள இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அன்னதானம் இடம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நீங்கள் கார் வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. அதான் மலை மேலே போகிறதுக்கு. இப்போ வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது சின்ன சின்ன கடை இருக்குது. அதாவது குழந்தைக்கான கடை, அப்புறம் பொரி, கல்கண்டு, இப்படி சம்டைம் அந்த கோயிலை விட்டு நம்ம வெளியே போனால் உங்களுக்கு தெரியும்ல என்னெல்லாம் இருக்கும் சொல்லிட்டு. நீங்கள் அர்ச்சனை பொருள் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புது ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், நம்ம கிளம்பிடலாம். பாய். இந்த நடுப்பழனி திருக்கோயிலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ். டிராவல் ஏரியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இப்போதான் கட்டியிருக்காங்க, பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. தேங்க்யூ.